ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்னதுன்னா மலைவேம்பு மரம். அதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து மலைவேம்பு மரத்தோட பூவு, காய், இலை தெரியுதா? மரம் ரொம்ப பெரிய மரம். இது ஒரு 10 வருஷம் மரம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து மலைவேம்பை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் மரத்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, மெடிசினல் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது விதையிலேருந்து வர்றது தான். நிறைய இப்போ நர்சரியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. பூ வந்து ரொம்ப வாசமாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. காயும் நிறைய காய்ச்சிருக்கு. ஆல்ரெடி இது ஒரு சீசன் முடிஞ்சு நல்லா காய் வச்சுருக்கு. அடுத்து மறுபடியும் தழுவ வச்சு நல்ல பூ வந்து சீசன் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பூ மரம் வந்து ஃபுல்லாக பூவும் தழுவமாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், அழகாக இருக்குல்ல. இது வேப்ப மரத்தில் உள்ள குடும்பத்தை சேர்ந்தது தான். வேப்ப மரத்து பூவையும் பாருங்கள். இது மலைவேம்பு மரத்தோட பூவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். வேப்ப மரத்தோட பூ வந்து ஸ்மால் சைஸ் ஒயிட் கலரில் இருக்குது. இதுவும் ஒரு வாசமான பூ தான். கலர் செந்தளியராக இருக்குது. ஆனால் நிலவேம்போட பூ வந்து வேப்ப மரத்து பூவோட பெருசாக இருக்குது. மலைவேம்போட பூவு வேப்ப மரத்து பூவோட பெருசாக இருக்குது. பூ பர்பிள் கலரில் இருக்குது. காயும் நல்லா உருண்டை சைஸில் இருக்குது. இலையும் வித்தியாசம் இருக்கும். இது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 பூவோட பூவுமே ரொம்ப வாசம்தான். ஆனால் மலைவேம்போட பூ வந்து ரொம்ப வாசம். இது வந்து உங்களுக்கு இந்த செடி கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பூவும் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.